வரக்கூடாது என்ற நிலையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இப்பொழுது பேசியவர்களெல்லாம் குறிப்பாக அவர்கள் எடுத்துச் சொன்னது காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து. இந்த காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து திருநெல்வேலியிலும் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அன்பிற்குரிய மாண்புமிகு நேரு அவர்களும், திண்டுக்கல்லுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்பிற்குரிய பெரியசாமி அவர்களும், அதுபோல விவசாயிகளுடைய நலன்கள் பாதிக்கப்படுகின்றன என்று விவசாயிகளுடைய குறைகளை எல்லாம் நம்முடைய மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எடுத்துச் சொன்னதனுடைய அடிப்படையில்தான் இன்று காட்டுப்பன்றிகள், குறிப்பாக இந்த நிகழ்வுக்காக காட்டுப்பன்றிகளை எப்படி அடக்குவது என்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே 2023 அப்பொழுது அமைச்சர் நம்முடைய மதிவேந்தன் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஒரு குழு நியமிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த குழுவில் தலைமை வன பாதுகாப்பாளர் மற்றும் தலைமை வன உயிர்காப்பாளர் தலைமையில் விவசாயத்தை சார்ந்த விவசாய பிரதிநிதிகள், வனத்துறை, வருவாய்த்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, அறிவியல் நிபுணர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் வன உயிரின ஆர்வலர்கள் என மொத்தம் 19 நபர்கள் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு பரிந்துரையை கொடுத்தார்கள். அந்த பரிந்துரையெல்லாம் பார்த்துதான் நாங்கள் இந்த ஜிஓவையும் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த வனத்துறையின் சார்பாக இந்த அரசாணையை வெளியிட வேண்டும் என்று அவரே ஆணையிட்டு நேற்று இந்த அரசாணையையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசாணையின்படி இதுவரையில் இது காட்டுப்பன்றிங்கிறது இங்கே நண்பர்களெல்லாம் சுட்டி காட்டியதைப் போல ஒன்றிய அரசு தான் எது எது வனவிலங்குகள் என்று அறிவிப்பது அதுதான். அந்த வனவிலங்குகள் அறிவிப்பு பட்டியலிலே இந்த காட்டுப்பன்றிகளும் இருக்கின்றது. அதை விலக்குவது என்பது அவ்வளவு சாதாரணமாக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வனவிலங்குகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன என்று இங்கே இருக்கிற விவசாயிகளெல்லாம் முதலமைச்சரிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயும் அமைச்சர் பெருமக்கள் இங்கே பேசிய எல்லோருமே